ஆன்ட்டி இங்க தான் இருக்காங்க. ஆன்ட்டி கிட்ட சொல்லுவோம். ஆன்ட்டி ஆன்ட்டி வாமா காயத்ரி, வா உட்கார் வா. இல்ல ஆன்ட்டி பரவாயில்ல இருக்கட்டும். சொல்லுமா காயத்ரி, என்ன விஷயம்? ஆன்ட்டி அது வந்து சொல்லுமா, இதுல என்ன தயக்கம்? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. ஆன்ட்டி முன்ன மாதிரி சிவா என்கிட்ட இப்பதான் பேசுறதே இல்ல. நான் பேசலாம்னு போனா கூட அவ என்ன அவாய்ட் பண்ணிட்டு போறான். சோ சேடா இருக்க ஆன்ட்டி எனக்கு. ஓஹோ அப்படியா? இங்க பாருமா காயத்ரி, அவன் இப்பதான் ஃபாரின்ல இருந்து வந்திருக்கான்ல, கொஞ்ச நாள் இரு காயத்ரி, போக போக எல்லாமே சரியாயிடும். உன்கிட்ட சிவா நார்மலாவே பேசுவான் பாரு. ஆன்ட்டி எனக்கு என்னமோ அந்த குண்டு பொண்ணு வந்ததுனாலதான் இவன் என்கிட்ட அவாய்ட் பண்றானு நினைக்கிறேன். இப்படி எல்லாம் இருக்காது காயத்ரி. அவ என்ன உன்னை விட அழகா? அவ ஆளும் அவ மூஞ்சியும். சிவா எங்கேயும் போக மாட்டான். இவ்வளவு நாள் வேலை செஞ்சுட்டு இப்பதானே வீட்டுக்கு வந்திருக்கான். அதான் அவன் கொஞ்சம் ஃப்ரீ ஆகட்டும், அதுக்கப்புறமா நம்ம இத பத்தி பேசலாம். ஓகே ஆன்ட்டி, அப்ப சரி நான் ஷாப்பிங் போயிட்டு வரேன் ஆன்ட்டி. ஷாப்பிங் போறியா? நீ வேணா சிவாவை கூட்டு பாரு. ஓ ஏன் ஆன்ட்டி, ஏன் ஷுவர், நான் கூட்டிட்டு போறேன் சிவாவை. பார்த்து பகுமனமா நடந்துக்க காயத்ரி. ஓகே ஆன்ட்டி, நான் போய் சிவாவை கூட்டிட்டு போறேன். பாய் ஆன்ட்டி. ஓகேமா. கோரே கோரே கோரே. ஓ சிவா, நீ பாட்டு கேட்டுட்டு இருக்கியா? ஓகே, நல்ல மூடுல தான் இருக்கான். எப்படியாவது பேசி கூட்டிட்டு போயிடணும். சிவா. ஹே காயத்ரி, வா வா உட்கார் வா. இல்ல பரவாயில்ல சிவா. சிவா, நான் வெளியில ஷாப்பிங்க்கு போயிட்டு இருக்கேன். வாய போயிட்டு வந்துருவோம். ஷாப்பிங்க்கா? சரி, நான் வீட்ல தானே இருக்கேன். சரி, சும்மா போயிட்டு வருவோம். ஓகே காயத்ரி, வா போயிட்டு வரலாம். ஓ தேங்க்ஸ் சிவா. ஓகே, நான் போயிட்டு கிளம்பிட்டு வரேன். ஆனா காயத்ரி. என்ன சிவா? காயத்ரி, சுந்தரியும் ஒரு வார்த்தை கூப்பிடு, அவங்களையும் கூட்டிட்டு போலாம். என்ன சிவா, சுந்தரி எதுக்கு? அவங்க வேண்டாம், நாம 2 பேர் போயிட்டு வந்துடலாம். என்ன காயத்ரி பேசிட்டு இருக்க? அவங்க வந்ததுல இருந்தே ஒரே ஒரு சாரி தான் போட்டுட்டு இருக்காங்க, வேற எந்த துணியும் எடுத்துட்டு வரல. அதான் அவங்களையும் கூட்டிட்டு போனா அவங்களும் சாரீஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்குவாங்கல்ல, அதுக்குதான். ஓ ஓகே சிவா, நீயே கூப்பிட்டுட்டு வா, நான் போய் கிளம்புறேன். ஹாய் சுந்தரி, என்ன பண்றீங்க? வா சிவா, ஏதாச்சும் சாப்பிட வேணுமா? எதுவும் வேணாம். அம்மா நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல சிவா, நான் ஒரே இடத்துல இருக்கிறதுனால போர் அடிக்குது இல்ல, அதான் கிச்சன் பக்கம் வந்து எதனா செய்ய முடியுமான்னு செஞ்சுட்டு இருக்கேன். ஓ அப்படியா, சரி சரி. ஆமா, நீ எது செஞ்சாலும் சாப்பிடுற மாதிரி இருக்கும்ல. சிவா ரொம்ப நக்கல் பண்ணாத சிவா. சும்மாதான் கேட்டேன். சுந்தரி பாத்தீங்களா, நீங்க சிரிக்கும் போது எவ்வளவு அழகா இருக்கிறீங்க. நீங்க என்னடான்னா சூசைட் பண்ணிக்கிறதுக்காக போயிருக்கிறீங்க. சரி விடு சிவா, அது நடந்து முடிஞ்சு போனது. சரி சரி சுந்தரி, நான் உங்களை சேடாக்கல, ஒரு விஷயம் கேட்கலான்னு வந்தேன். சொல்லு சிவா, என்ன விஷயம்? நானும் காயத்ரியும் ஷாப்பிங் போயிட்டு இருக்கேன். நீயும் வாயேன், உனக்கு ஏதாச்சும் வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிப்பேன். ஓ அப்படியா? போட்டுக்கிறதுக்கு சுத்தமா ஒரு துணியும் கிடையாது, எதுவுமே இல்ல. இந்த ஒரு Dress மட்டும் தான் இருக்குது. ஆனா சுத்தமா கையிலயும் காசு இல்ல. இல்ல நம்ம போக வேணாம், இன்னொரு நாள் கூட போய்க்கலாம். அவங்களே போயிட்டு வந்துட்டோம். இல்ல சிவா, நான் வரல, நீங்க போயிட்டு வந்துருங்க. எதுக்காக சுந்தரி? நீங்க வந்ததுல இருந்து ஒரே சாரி தான் போட்டிருக்கீங்க, வேற எதுவும் Dress எடுத்துட்டு வரல. அப்புறம் எது நீங்க மாத்தி போட்டுப்பீங்க? இல்ல அது வந்து. என்ன அது வந்து? சொல்லுங்க, என்னவா இருந்தாலும் என்கிட்ட சொன்னாதானே தெரியும். இல்ல சிவா, என் கையில சுத்தமா காசு எதுவும் இல்ல, அதான் வந்து எப்படி வாங்குறதுன்னு யோசிக்க. ஓ இதுதான் விஷயமா? அத பத்திலாம் நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. வாங்க, நான் உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கி தரேன். இல்ல வேண்டாம் சிவா, பரவாயில்ல இருக்கட்டும். ஐயோ, நீங்க சும்மாவே வாங்க வேணாம். நீங்க இத கடனா கூட வாங்கிக்கோங்க. எவ்வளவு தர நான் கொடுக்கறனோ அதை ஒரு நோட்ல போட்டு எழுதி வச்சுக்கோங்க. காசு வந்தோடனே எனக்கு திருப்பி தந்துருவீங்க. சிவா. பரவாயில்ல, என்ன ஒரு கடங்காரனாவது நீங்க ஏத்துக்கினீங்களே. சரி வாங்க போவோம். சிவா ஒரு நிமிஷம், உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். என்ன விஷயம் சொல்லுங்க. சிவா ரொம்ப தேங்க்ஸ். எங்கிட்டலாம் யாருமே பேசவே மாட்டாங்க. என் உருவத்தை வச்சு யாருமே என் கிட்டவே வர மாட்டாங்க, பேசவும் மாட்டாங்க, கிண்டல் பண்ணி தான் சிரிப்பாங்க. இவங்களுக்கு மத்தியில என்ன ஒரு பொண்ணா நீங்க நினைக்கிறீங்க பாருங்க, இதுதான் பெரிய விஷயம். இங்க பாருங்க சுந்தரி, நீங்க தேவையில்லாத எதையும் போட்டு மனசுல குழப்பிக்க வேணாம். இங்க இருக்கிற வரைக்கும் நீங்க ஹாப்பியா சந்தோஷமா இருங்க. அடேங்க அப்பா, எவ்வளோ பெரிய துணி கடை. ஏண்டி வசந்தி, உன் மவனுக்கு இங்க துணி எடுத்தா தான் பிறந்த நாளே கொண்டாடுவியே என்ன? என்னடி சின்ன பொண்ணு, நான் வச்சுக்கிறதோ ஒத்த புள்ள, அதான் அவனுக்கு நல்ல காசுலயே துணி எடுத்து கொடுக்கலான்னு இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆமா, பொல்லாத புள்ள, இவ மட்டும் தான் ஒத்த புள்ளைய பெத்து வச்சிருக்கா பாரு, ஓவரா சீன் போடுறான். ஏண்டி வசந்தி, நம்ம ஊர் பக்கத்துலயே நிறைய கடை இருக்குது, சின்ன சின்ன கடை. அங்கேயே எடுத்துட்டு இருக்கலாம்ல. இவ்வளவு பெரிய கடைக்கு கூட்டிட்டு வந்திருக்கியே. இந்த லைட்டு, இந்த ஃபேனு, இந்த ஏசிக்கெல்லாம் இதுக்கே முக்காவாசி காசை புடிங்குவாங்க. அட போக்கா, நம்ம பசங்களுக்காக எவ்வளவு தர செலவு பண்றோம். இங்க வந்து துணி எடுத்தா என்ன ஆக போகுது? நம்ம தான் இங்க வந்து எடுத்து போட முடியல, அட்லீஸ்ட் பசங்களாவது எடுத்து போட்டு போட்டுமே. ஆமா ஆமா, உங்ககிட்ட எதுவும் பேச முடியாது. சரி சரி போங்க, போய் பார்த்து எடுப்போம். ஆமா ஆமா போங்க, சீக்கிரமா போனா தான் ஜூஸ் கொடுப்பாங்க, இல்லைன்னா காலி ஆயிடும். ஏ கட்டக்குரலி கவிதா, நீ ஜூஸ் குடிக்க தான் வந்து நீ எனக்கு நல்லாவே தெரியும். நேத்து நீ தண்ணிடி சொன்ன அவளை மாலுக்கு கூட்டி போன்னு, அதான் அவ இங்க கூட்டிட்டு வந்திருக்கா போல. எப்படி நம்மளுக்கு ஒரு ஜூஸ் ஃப்ரீயா கிடைக்கும்ல, அதுக்கு தான் இந்த பிளான். நல்லா போட்டப்போ உன் பிளான். என்னடி இது, இங்க எல்லாமே லேடிஸ் துணியா தான் இருக்குது, அதுவும் நம்ம போற மாதிரி தான் இருக்குது. குழந்தைங்க ட்ரெஸ் எல்லாம் இல்லவே இல்ல. இருக்கண்டி எபி ஜாக்சன், இவ்வளவு பெரிய பில்டிங், அவங்க வேற வேற ரூம்ல வச்சிருப்பாங்கல்ல. வா, இங்க யாராச்சும் இருந்தா கேட்டு பாப்போம். வாங்க மேடம் வாங்க, என்ன வேணும் உங்களுக்கு? தம்பி, வந்ததுல இருந்து எனக்கு ஒரே பசி, ஒரு செட்டு பூரி கொடுப்பா. ஆமா, எனக்கு அப்படியே ஒரு ஆப்பிள் ஜூஸ். என்னது பூரி ஜூஸா? ஏமா அதெல்லாம் இங்க கிடைக்காது. இது துணி கடை, துணியில என்ன வேணும்னு சொல்லுங்கம்மா. அப்படி புரியுற மாதிரி பேசு தம்பி, துணி கடை தானே, துணியில என்ன வேணும்னு கேளு. முட்டையா என்ன வேணும்னு கேட்டா இப்படிதான் கேட்பா
அவ. பைத்தியமா இதுங்க, காளியாங்கத்திலேயே இந்த கும்பல கிட்ட வந்து மாட்டிக்கினே. என்னப்பா தம்பி ரொம்ப நேரம் மூச்சிட்டு கிடக்க, இருக்கா இல்லையா? கூப்பிடுவோம் மேனேஜரை. மேடம் மேடம் இருக்கு மேடம். எந்த மாதிரியான ட்ரெஸ் வேணும் உங்களுக்கு? சாரி வேணுமா இல்ல குர்த்தி வேணுமா? மேனேஜர் என்ன உடனே அந்த புள்ள எப்படி பயந்தோடுது பாரு. என்னது குர்த்தியா? குர்த்தி ட்ரெஸ் எல்லாம் எங்களுக்கு வேண்டாப்பா. மேடம் குர்த்தி இல்ல, குர்த்தி ட்ரெஸ், குர்த்தி. அதான் சொல்றாங்களே, அப்படிலாம் எங்களுக்கு தேவையில்லைன்னு. நாங்க என்ன கேக்குறோமோ அதை மட்டும் கொடுத்தம்பி, தேவையில்லாத வளவலன்னு பேசாத. மேடம் உங்களுக்கு என்ன ட்ரெஸ் வேணும்னு சொல்லுங்க. தம்பி இந்த பிறந்த நாள் விழாவுக்கு சின்ன பசங்க எல்லாம் போட்டுக்குவாங்கல்ல, போட்டுக்கிட்டு கேக் வெட்டுவாங்க பாரு, அந்த மாதிரி நல்ல ஒரு துணியா, காஸ்ட்லியா இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்து போடு. இருக்குக்கா, ஆனா அது வேற ஃப்ளோர், வாங்க போலாம். ஓ அப்பயே நான் நினைச்சேன் இந்த இடத்து பூரா லேடிஸ் ஐட்டம்ஸ் தான் இருக்குதுன்னு. மேடம் இந்த செக்ஷன்ல பாருங்க, இங்கே எல்லாமே கிட்ஸுக்கான செப்பரேட்டா துணி எல்லாமே கிடைக்கும். சூப்பரா இருக்கும், போய் பாருங்க. முட்டைக்கண்ணா, துணி மட்டும் சூப்பரா இல்ல, உன் மண்டையை உடைச்சிருவ பாத்துக்க. ஏய் வசந்தி, இங்க வாடி. இங்க ஒரு கருப்பு கலர்ல துணி இருக்கு, இது உன் பையனுக்கு நல்லா இருக்கும். இது என்ன ட்ரெஸ்? பார்க்க சூப்பரா தான் இருக்கு, ஆனா வெறும் சட்டையால இருக்கு. இத போட்டா அவனே முழிடுவானே. ஏய் வசந்தி, இப்ப வளர்ற பசங்களுக்கு இந்த மாதிரி துணி தான் போடணும். இதுதான் நல்ல ஃபேஷனா ஸ்டைலா இருக்கு, நீ இதையே எடுத்துக்கோ. ஐயோ பூரா மெண்டலுவே, இந்த துணியை எடுத்து அந்த பையனுக்கு போட்டா நல்லா இருக்குமா சொல்லு? ஆமா, இது என்ன நல்லா இருக்குதுன்னு இவ சூப்பரா இருக்குன்னு சொல்றா. ஆமாக்கா, இந்த துணி எங்கேயோ நான் பாத்திருக்கேன். எங்க பாத்திருக்கேன்? இந்த மழையில எல்லாம் போட்டு போவாங்கல்ல, இது கூட பேரு ரெயின் கோட்டு, அந்த துணிக்கா இது. ஓ அதனாலதான் எனக்கு இத பார்த்த உடனே பிடிச்சிருச்சோ. மெண்டல் மெண்டல், நான் தான் மெண்டல்னு பார்த்தா என் கூட வந்துக்கிறது பூராவும் மெண்டலா இருக்கே. ஐயோ சரி சரி, இப்படியே ஒரே துணி பார்த்துட்டு இருக்கா டைம் சீக்கிரமா போயிடும். வாங்க எல்லாரும் போய் ஆளுக்கு ஒரு துணி எடுப்போம். அப்புறமா எது நல்லா இருக்குதுன்னு பார்த்து செலக்ட் பண்ணிக்குவோம். வாங்க. புஷ்பாக்கா சொல்றது சரிதான், நான் போயிட்டு ஒரு நல்ல துணியை பார்த்து எடுக்கிறேன். என்ன இவங்க எல்லாரும் ஒரு பக்கம் போயிட்டாங்க, நானும் போயிட்டு எதனா ஒரு துணி எடுத்துட்டு வரேன். சே கழுதிக்கு தெரியுமா கற்பூர வாசனை? இந்த கருப்பு கலர் கோட் எவ்வளவு அழகா இருக்குது. நாமளே இதே மாதிரி அடுத்த பிறந்த நாளுக்கு இந்த மாதிரி ஒரு கோட் எடுத்துக்கணும். அப்பதான் ரொம்ப சூப்பராவும் அழகாவும் இருக்கும். சே என்ன கடை இது? பார்க்கதான் பல பல பலன்னு லைட்டை போட்டு வச்சிருக்கான், ஆனா துணியெல்லாம் பார்த்தா ஒரே அழுக்கா இருக்கு. எப்பா நம்மளாலலாம் இந்த துணியை பார்க்க முடியாது, ஒரே குளிர். இந்த ஏசியை போட்டு சாவடிக்கானுவே. செத்த நேரம் அப்படி போய் கீழே உட்காருவோம். என்ன புஷ்பாக்கா உட்காந்துட்டீங்க? ஏதாச்சும் துணி எடுத்துட்டீங்களோ? அடி போட்டி, காலெல்லாம் ஒரே நோக்கடா நோவுது. அதான் செத்த நேரம் வந்து கீழே உட்காந்து கிடக்கேன். நான் எந்த துணியும் எடுக்கல பாரு, எனக்கு ஒண்ணுமே பிடிக்கல பாத்துக்க. ஐயோ எனக்கு ஒரு துணி கூட பிடிக்கலக்கா. இந்த லைட்டை போட்டு இந்த துணியெல்லாம் பளிச்சுன்னு நல்லா கலர் கலரா ஆக்கி வச்சிருக்கானுவ. ஏமா இங்கெல்லாம் உட்கார கூடாது, எந்திரிமா. ஏ முட்டை மூஞ்சி, உனக்கு என்னடா? எனக்கு ஒரே கால் வலி, அதனால செத்த நேரம் கீழே உட்காந்த. என்னைய இப்ப ஏந்திரின்ற? ஏமா இங்கெல்லாம் உட்கார கூடாதுமா. நீங்க உட்கார்ந்தா வெளியில சேர் போட்டுருக்காங்க, அங்க போய் உட்காருங்க. டேய் தம்பி, அவங்கதான் கால் வலிக்குதுன்னு சொல்றாங்களே, கொஞ்ச நேரம் தானே உட்கார்ந்துட்டு இருக்காங்க, உனக்கு என்ன வந்துச்சு? இங்க பாருங்க மேடம், இங்கெல்லாம் உட்கார்றதுக்கு ரூல்ஸ் கிடையாது. இங்கெல்லாம் நிறைய கஸ்டமர் வருவாங்க போவாங்க, நீங்க வேணா வெளியில போங்க. டேய் மாங்கா மூஞ்சி, யாரை பார்த்து வெளியே போன்னு சொல்ற? இந்த கடைக்கு நாங்க துணி எடுக்க வந்துக்கிறோம், அதுவும் காசு கொடுத்து வாங்க வந்துக்கிறோம். இங்க உட்கார்றதுக்கு, படுக்கிறதுக்கு, உருள்றதுக்கு கூட எங்களுக்கு முழு ரைட்ஸ் இருக்குது. ஆஹா புஷ்பாக்கா நல்லா பின்றாவுலே. மேடம் சொன்னா புரிஞ்சுக்குங்க மேடம், ஆர்டர் வந்தா என்னதான் திட்டுவாரு, தயவு செஞ்சு வெளியே போயிடுங்க. இதெல்லாம் ஒண்ணும் சரி வராது, மேனேஜர் கூட சொல்லிடணும். தம்பி முட்டைக்கண்ணு மூஞ்சி, இங்க பாருப்பா, நாங்க வந்து கடைக்கு வந்திருக்கோம். இங்க எத்த வந்து நாங்க உட்காரத்துக்கு முழு உரிமை எங்களுக்கு உண்டு. நீ உட்கார விடுறியா இல்லைன்னா உங்க மேனேஜரை கூப்பிடு, நான் அவங்கள பார்த்து பேசணும். மேடம் மேனேஜர் எல்லாம் வந்தா ரொம்ப பிரச்சனையாயிடும் மேடம், அதோட என்ன வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. அந்த பயம் இருக்குதுல்ல, அப்படின்னா வாய முடிக்கின்னு ஓரமா போய் நில்லு. என்ன இது கடை? ஒரு துணி கூட நல்லாவே இல்ல, பூரா துணி பழைய துணி. இல்ல மேடம் இது எல்லாமே புது துணி, நேத்து தான் ஸ்டாக் வந்துச்சு. பொய் சொல்லாத, இது எல்லாமே பழைய துணி, நல்லாவே இல்லாத துணி ஒண்ணு கூட. இங்க பாரு, இந்த கருப்பு கலர் கோட் மட்டும் தான் நல்லா இருக்கு, மீதி எதுவுமே எனக்கு சுத்தமா பிடிக்கல. எனக்கு இதெல்லாம் சுத்தமா சரிபடாது. வசந்தியை கூப்பிட்டு நம்ம வேற கடைக்கு போவோம். மேடம் இருங்க, இங்கே வாங்கிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சமான துணி இங்கவே நல்லா இருக்கு, இங்கவே பார்த்து வாங்கிக்கோங்க. வசந்தி, நாலு முடி ஏமா நேரம் துணியை தேடிட்டு கிடப்ப? அங்க என்ன துணி இருக்குதுன்னு தேடிட்டு கிடக்க. இந்த பக்கம் கொஞ்சம் திரும்பி பாரு, இங்க ஒரு பூகம்பே வெடிச்சு கிடக்கு. ஆமா, இந்த துணியெல்லாம் பார்க்க எல்லாமே மங்களா இருக்குது, ஒண்ணு கூட நல்லாவே நல்லா பிரைட்டாவும் நல்லா கலராவும் இல்லவே இல்ல. ஆமாண்டி, இந்த பையன் லைட் போட்டு நல்லா பளிச்சுன்னு காட்டுறான். அதுக்குதான் நான் முதல்ல சொன்னேன், இங்க பாரு இந்த கருப்பு கலர் கோட்டே நல்லாதான் இருக்குது, இதையே நம்ம எடுத்துக்கலாம். இவ ஒருத்தி இந்த கருப்பு கலர் கோட்டுன்னு பேசாத, அதை தூக்கி போட்டுடி. அது என்ன நல்லா இருக்குதுன்னு அதை எடுத்து வச்சிருக்கேன். வா நம்ம வேற கடைக்கு போய் துணி எடுத்துக்குவோம். மேடம் இவ்வளவு பேர் வந்துட்டு துணி எடுக்காம போனீங்கன்னா எங்க பாஸ் அதோட என் சீட்டை கிழிச்சிருவாரு. தயவு செஞ்சு எதனா ஒரு துணியை பார்த்து எடுத்துட்டு போங்க. இது எல்லாம் துணின்னு சொல்லாத, இந்த துணியெல்லாம் வாரி போய் நான் கறி துணிக்கு தான் போடணும். எல்லாரும் வாங்க நம்ம ரோட்டு கடைக்கு போய் ஒரு நல்ல துணியை பார்த்து எடுத்துக்கலாம். என்ன செல்ல தாய் தனியா உட்காந்துட்டு கிடக்குவா? மருமவ எங்க? என்ன பார்வதி அக்கா வந்தது வராதுமா? அவளை பத்தி கேக்குறீங்க?
செல்ல தாயே நான் ஒண்ணு தப்பா கேட்கல. எங்க உன் மருமவளை காணாமே குழந்தைய வச்சு விளையாடி கிடைக்கேன்னு பார்த்தேன். அவ எங்க போறா எங்க வரான்னு எங்க என்கிட்ட சொல்லிட்டு போறா. எத்தே இந்த குழந்தைய பாத்துக்க 10 நிமிஷத்துல வாரேன்னு சொல்லிட்டு போனா. இன்னும் ஆளிங்கான்ல தலையங்கான்ல எங்க கும்ப கூட்டி யார் வாயை பார்த்து பேசிட்டு கிடக்காலும் தெரியல. ஓ அப்படியா செல்ல தாயி, உன் மருமவ இந்த கடை பக்கம் போன மாதிரி பார்த்தேன், அதான் கேட்டேன். என்னக்கா சொல்றீங்க? என் மருமவ கடை பக்கம் போனாலா? ஆமா செல்ல தாயி, என் மருமவ ஓ மருமவ இப்ப இந்த வசந்தி ஒரு 4-5 பேரா சேர்ந்துக்கிட்டு போய் காலுவேன். ஆனா எதுக்கு போனாலும் தெரியல. பாத்தேக்கா ஒரு 10 நிமிஷத்துல வாரேன்னு சொல்லிட்டு போனவே இந்த கடைக்கு போனதை என்கிட்ட சொல்லவே இல்லக்கா. என்ன பண்றது, எனக்கு வந்த மருமவளும் சரியில்லை, உனக்கு வந்த மருமவளும் சரியில்லை. இல்லையா இன்னைக்கு வரட்டுக்கா, இன்னைக்கு வரட்டும். இன்னைக்கு 2த்துல ஒரு முடிவை அவகிட்ட கேட்காம விட மாட்டேன் நானு. சரி செல்ல தாயி நான் வாரேன். எனக்கு வீட்டுல போய் நிறைய வேலை இருக்கு. அதாவது அப்படியே போட்டு போய்க்கிறேன். நான் தான் போய் எடுத்து புடிச்சு ஏனத்தை கழுவி வைக்கணும். சரி நான் வாரேன். அழாத மக்கா அழாத அழாத. என் பட்டுல என் செல்லல என் புச்சில்ல என் மடி கணிசுக்கா அழாதம்மா. இன்னும் கொஞ்ச நேரத்துல அம்மா வந்துருவா. அழாதம்மா. ஒருவேளை குழந்தை பசியில தான் அழுமோ. சரி போய் பாலை எடுத்து வந்து கொடுப்போம். பாவி எங்கதான் பாலை வச்சுட்டு போய்க்கிறான்னு தெரியல. குழந்தை வேற ஒரே அழாத மேனியா அழுதுட்டு கிடக்கு. இருமா அழாதம்மா கணிசுக்கா. அதோ கொஞ்ச நேரத்துல பாலை கண்டுபிடிச்சு கொடுத்துறேன். மருமவளே ஆளியங்கானா பாலை எங்கதான் எடுத்து வச்சிருக்காளோ தெரியல. பாலு காசாத கிடக்கு. பாலை கூட காசாத குழந்தைய என்கிட்ட விட்டுட்டு அவ எங்க போயிருக்கா. இன்னைக்கு வரட்டும். அவளுக்கு இன்னைக்கு தீர்மானம் வச்சாதான் அவ திருந்துவா. இல்லைன்னா அவ சரி வரவே மாட்டா. ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த சீரியல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சில்லையான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல புதிய சீரியல் போட்டிருக்கோம். மற்ற வீடியோஸ் எப்படி சப்போர்ட் பண்றீங்களே அதே மாதிரி இந்த சீரியலுக்கு உங்க சப்போர்ட் முக்கியமா தேவை. ஓகே மக்களே, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு அப்படியே ஒரு 4-5 பேருக்கும் ஷேர் பண்ணி விட்டுடுங்க.